A very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு உங்களுடைய நாள் இன்னைக்கு? சூப்பர், நல்லபடியா போச்சா? ஸோ போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துல வாக்கியமானது எப்படி அமைக்கப்படும், அதுல வேர்ப் எப்படி இருக்கும்? வேர்ப் ஒண்ணு பேஸ் ஃபார்ம்லயே இருக்கும், இல்ல அந்த வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ நம்ம இணைத்திருப்போம். அது ஒவ்வொரு வார்த்தையை பொறுத்து அது மாறுது. அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட் தட் இஸ் பீன் யூஸ்ட் இன் தி சென்டென்ஸ். அந்த வாக்கியத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய நபர் ஒரு மூணாவது நபரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, இதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஒருமை வார்த்தையா, ஒருமை சொல்லா, பன்மை சொல்லாங்கிறத பாத்துக்கணும். டுடே செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்? தொடர் நிகழ்காலம் இதை பார்க்க போறோம். இப்ப நான் எழுதிண்டே இருக்கேன், இல்ல உங்கள்கிட்ட பேசிண்டே இருக்கேன், எழுதிண்டேவும் இருக்கேன் போர்ட்ல. ஸோ ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி. தொடர்ந்து இரு வேலை நடந்துட்டே இருக்கு, பேசிண்டேயும் இருக்கேன், அதே சமயத்துல போர்ட்ல எழுதிண்டேயும் இருக்கேன். ஸோ ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி ரைட் அட் தி மொமெண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுதான் தொடர் நிகழ்காலம்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி போர்டில் எழுதினேன் இல்லையா, ஒரு சின்ன தாட், அதை நம்ம அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம இனி ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் we are having few questions pertaining to determiners. Determiners கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணதுதான், பட் ஸ்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு குயிக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அது சம்பந்தமா நான் கொடுக்கல. ஸோ தாட் ஆஃப் கிவிங் யூ the best way to get started is to quit talking and begin doing. நான் இந்த வேலையை செய்ய போறேன், நான் அப்படி செய்ய போறேன், இன்னைக்கு செய்ய போறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண போறேன், இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ண போறேன் அதுல பேச்சுல காமிக்கிறத விட நம்ம ஒரு செயல்ல காட்டினோம்னா டெஃபினெட்லி ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். இதோடைய சுருக்கமான இன்னொரு பழமொழி தான் இது. யூ would have heard about this proverb. Action speaks louder than words. அதெல்லாம் இங்க வேற விதத்துல எழுதியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செயல்ல காட்டணுமே தவிர பேச்சு வடிவத்துல நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அது மூலியமா நம்ம ஒருத்தருக்கு பண்றோம், இந்த வேலையை செய்ய போறோம், இது தேவையே இல்லை. ஆக்ஷன் இட் செல்ஃப் வில் ஸ்பீக் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அண்ட் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ வித் தட் குட் நோட் we will start present continuous tense. தொடர் நிகழ்காலம்ங்கிறது தான் present continuous tense. continuous தான் தொடர், நிகழ்காலம் தான் present. ஸோ present continuous tense. ஸோ எல்லா காலத்திலையுமே நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹெல்பிங் வேர்ப், அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த துணை வினை சொல், அதுக்கப்புறமா வரக்கூடிய முக்கிய வினை சொல் இங்க கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐஎன்ஜிங்கிற எழுத்துக்களை கூட சேர்த்துப்போம். ஸோ ஆஃப்டர் சப்ஜெக்ட் வில் பி ஹேவிங் ஹெல்பிங் வேர்ப். அந்த துணை வினை சொல்லுக்கு அப்புறம் முக்கிய வினை சொல். அந்த முக்கிய வினை சொல் வெறுமனே வேர்ப் இன் இட்ஸ் பேஸ் ஃபார்மா இருக்காது, அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்திருப்போம். எக்ஸாம்பிளா பார்க்க புரிஞ்சணும்னா பெட்டரா இருக்கும். He is writing his homework. அவனுடைய ஹோம்ஒர்க்க அவன் எழுதிட்டு இருக்கான். தன்னுடைய ஹோம்ஒர்க்க அவன் எழுதிட்டு இருக்கான். he is writing his homework. இங்க யார் எழுதுறா? அவன் எழுதிட்டு இருக்கான். so the person subject is he. so மூணாவது நபராக இருந்தா நம்ம இந்த துணை வினை சொல்லானது என்னவா நம்ம உபயோகிப்போம்னு சொல்லியிருக்கேன். we use is for he, she, it. இந்த மூணு சப்ஜெக்டுகளுக்கு தான் நம்ம இஸ் பயன்படுத்துவோம். இங்க ரைட்டிங், ரைட் பிளஸ் ஐஎன்ஜி, ரைட் பிளஸ் ஐஎன்ஜி, அங்க என்ன ஆகுது, ஈங்கிற எழுத்து நீக்கப்பட்டு ஐங்கிற எழுத்தால ஒரு தடவை தான் நம்ம WRI TING we ignore this ஈங்கிறது நீக்கப்படுது, ஐஎன்ஜியை எழுதிட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான், அவனுடைய ஹோம்ஒர்க்கை அவன் எழுதிட்டு இருக்கான். இது object of the sentence, மீதமுள்ள வாக்கியம். in general the sentence is in this form. செயலை செய்யக்கூடிய நபர், அதன் பின் தொடர்ந்து துணை வினை சொல்,
முக்கிய வினை சொல், அந்த முக்கிய வினை சொல்லோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அது இருந்தாதான் கண்டினியூஸ் ஃபார்ம்ங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து நிகழ்காலத்துல தான் எழுதணுங்கிறது கிடையாது. கடந்த காலத்திலயும் நம்ம பயன்படுத்துவோம், எதிர்காலத்திலயும் உபயோகிப்போம். அது வந்து நிகழ்காலமா, கடந்த காலமா, எதிர்காலமாங்கிறத நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்பிங் ஒர்க். இப்ப எழுதிட்டே இருக்கேன், அவன் நான் பேசிட்டே இருக்கேன், ஐ am டாக்கிங். நீங்க வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, யூ ஆர் லிசனிங். தே ஆர் பிளேயிங். ஹீ, ஷீ, இட். இதுக்கு வந்து இஸ் உபயோகிக்கிறோம். ஸோ இன் பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் தீஸ் ஆர் தி ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஆம் வந்து யாருக்கு உபயோகிப்போம்னா ஐங்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் உபயோகிப்போம். ஐ ஆம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதியிருக்கேன். யூ வந்து முதலாவது நபர் பன்மை வார்த்தை. வி, யூ, they. For all these three subjects, we use are. For whom we use is, as I've already written over here, he அல்லது she, அவன், அவள், அது. இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம is பயன்படுத்துவோம் துணை வினை சொல்ல. Alright, so please remember the helping verbs that you have to look upon while you are identifying the sentence in present continuous tense. தொடர் நிகழ்காலத்துல இருக்கு அந்த சென்டென்ஸ்னா அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய துணை வினை சொல் என்னவா இருக்குன்னு பாருங்க. am, is, are இருந்தாலே அது தொடர்கா நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடியதான். ஏன்னா இந்த ரைட்டிங்கிறது காமன். பாஸ்ட்லயும் நம்ம ரைட்டிங்னு சொல்லுவோம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் ரைட்டிங்னு சொல்லுவோம். அது இப்ப எழுதிட்டு இருக்காங்களா, முன்னாடி இருந்தாங்களா, இனிமேதான் எழுதிட்டு இருக்க போறாங்களாங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த துணை வினை சொல் தான் நமக்கு உதவிகரமா இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சரியா? இப்போ ஒன் பை ஒன்னா மீனிங், டெஃபினிஷன், ஸ்ட்ரக்சர், சில ஆக்டிவிட்டிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கேம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆல்சோ forgot to tell one important thing. இந்த கண்டினியூஸ்க்கான இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன பேர்னா ப்ரோக்ரஸிவ். ப்ரோக்ரஸிவ் அதாவது தொடர்ச்சியாக ஒரு செயலானது நடந்துட்டே இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ப்ரோக்ரஸிவ். ஒன்னு கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லலாம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லலாம், இல்ல பிரசன்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ்னு சொல்லலாம். ஓகே, புரியுதா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? ஆல்ரைட், புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை புரியலன்னா அன்மியூட் பண்ணி சொல்லணும், இல்ல சாட் பாக்ஸ்ல கேட்கணும். எனிதிங் இஸ் ஃபைன். ஒரே நிமிஷம் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல மீனிங், அர்த்தத்தை பார்ப்போம். Describes actions happening now or planned for the near future and is formed with a present tense form of to be. And the be form of verb தான் am, is, are. Be form of verb தான் am, is, are. And the present participle of the main verb. இந்த verb ஓட ing சேர்க்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒண்ணும் கிடையாது, present participle form of the verb. present participle form of the verb தான் verb plus ing, minus ing இல்ல, அதோட சேர்த்துக்கிறோங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கேன். சரியா? பி ஃபார்ம் ஆஃப் verb அதுதான் ஹெல்பிங் வேர்பா நம்ம பயன்படுத்துறோம். இந்த மூணு வார்த்தை am, is, are. அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வரக்கூடிய முக்கிய வினை சொல் அதனுடன் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு செயலானது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு, இல்ல எதிர்காலத்துல அது நடந்துட்டே இருக்க போறது, இட் இஸ் பிளான் ஃபார் நியர் ஃபியூச்சர், இட் இஸ் ஃபார்ம் வித் அ பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம். அதுவும் அந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்போட முக்கிய வினை சொல் அதோட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கும்.
எப்படி இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ்? ஆல்ரெடி நான் போர்டில் எழுதியிருந்தேன். ஸோ குயிக்காக உங்களுக்கு இது ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சப்ஜெக்ட், த பி ஃபார்ம் ஆஃப் verb, அதுக்கப்புறம் முக்கிய வினை சொல் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கும், மீதமுள்ள வாக்கியம் ஆர் தி ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். Subject, be form of verb, that is the helping verb, அதனுடன் verb plus ing complement. Structure of the sentence is going to remain the same. அதுவே வந்து பாசிட்டிவா இருந்தா எப்படி எழுதுவோம், நெகட்டிவா கேள்வி வடிவத்துல இருந்தா எப்படி எழுதுவோம். Positive form of the sentence, also the general structure of the sentence is the same. Subject, அதன் பிறகு am, is, are, verb உடன் ing. I am teaching present continuous tense. நான் தொடர் நிகழ்காலத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் பண்ற வேலையை தான் நான் இங்க எக்ஸாம்பிளா எழுதியிருக்கேன். I am teaching present continuous tense. So this example indicates that action is happening continuously right at the moment. இதுதான் present continuous tense. ஆல்ரைட். அடுத்தபடியா இந்த சென்டென்ஸே வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், அதன் தொடர்ந்து am, is, are, தொடர் வினை துணை வினை சொல், அதுக்கப்புறம் இல்ல ஒரு செயலானது நடந்துட்டு இருக்கல அப்படிங்கன்னா இல்லைங்கிறத எப்படி தெரிவிப்போம்? நாட்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும். ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங் நவ். நான் இப்ப தூங்கின்ல. ஐ ஆம் நாட் ஈட்டிங். She is not staying in Dharwad. அவ இப்ப தார்வாட்ல வசிச்சுட்டு இல்ல. She is not staying in Dharwad. She is not staying in Madurai. அவ இப்ப தார்வாட்ல வசிச்சுட்டு இருக்கல. She subject, isங்கிறது helping verb, notங்கிறது இல்ல அப்படிங்கிறது தெரிவிக்கிறது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ்க்காக. ஸ்டேயிங் வசிச்சுட்டு இருக்கல. எங்க? தார்வாட்ல. கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்னா am, is, are, இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது சென்டென்ஸோடைய ஆரம்பத்திலேயே நம்ம பயன்படுத்திடுவோம். இஸ் ஹீ வாட்சிங் டிவி? அவன் டிவி பார்த்துட்டு இருக்கானா? இப்போ அவன் டிவி பார்த்துட்டு இருக்கானா? அது எப்படி கேட்போம்? அந்த துணை வினை சொல் வந்து வாக்கியத்துல ஆரம்பத்திலேயே நம்ம உபயோகிப்போம். அதன் பின் தொடர்ந்து தான் சப்ஜெக்டே வரும். அப்புறம் verb plus ing, then the subject, I'm so sorry, then the object of the sentence. அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்? அவன் டிவி பார்த்துட்டு இருக்கானான்னு நீங்க கேக்குறீங்க. Are they going to, are they going to Spain? அவங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்காங்களா? Are they going to Spain? You're asking for a confirmation. உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேக்குறீங்க. Are they going to Spain? இங்க கவனிச்சோன்னா ஆறுங்கிறது இந்த சென்டென்ஸ்ல ஹெல்பிங் verb. ஹெல்பிங் verb. ஸோ இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்ல கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தொடர் நிகழ்காலத்துல என்ன ஆகும்? இந்த ஹெல்பிங் verb முதல்ல வந்துடும். ஸோ இன் எனி ஃபார்ம் ஆஃப் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல கூட, பாஸ்ட் கண்டினியூஸ்ல கூட இன்டராகேட்டிவ் வரும். அதுல என்ன ஆகும்? இந்த ஹெல்பிங் verb தான் முதல்ல வரும். அதன் பின் தொடர்ந்து சப்ஜெக்ட். ஸோ முதல்ல ஹெல்பிங் verb, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். மெயின் verb வந்து என்ன? கோ. அந்த மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் முக்கியமா ஒன்று உபயோகிக்கணும், கொஸ்டின் மார்க். அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூ நீட் டு யூஸ் கொஸ்டின் மார்க். ஹெல்பிங் verb, ஹெச்வினா ஹெல்பிங் verb, சப்ஜெக்ட்,
மெயின் verb along with the main verb we are adding ing, அதன் பின் தொடர்ந்து object of the sentence. Okay, fine. Is he watching TV? Interrogative sentence. So positive, negative, interrogative எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். We have first seen meaning of the sentence, structure of the sentence, then interrogative sentences. ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட சில சென்டென்சஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கும், ப்ரெசென்ட் கண்டினியூஸும் இருக்கும். அந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு நம்ம பயன்படுத்துறோம். ஒரு வேலை இப்ப நடந்துட்டே இருக்குன்னா துணைவினை சொல்லல verb plus ing. பொதுவாக ஒரு வேலை நடக்கும். ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ், ஹேபிட்ஸ் இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கும்? வெறும் சாதாரண நிகழ்காலத்துல தான் இருக்கும். எவ்ரி மண்டே சாலி டேஷ் ஹர் கிட்ஸ் டு ஃபுட்பால் பிராக்டிஸ். எல்லா மண்டேயும் இட்ஸ் அ ருட்டீன் ஆக்ஷன். ருட்டீன் ஆக்ஷன் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கும்? Routine action is always in simple present tense. Routine action is always in simple present tense. எப்படி மேம் ரொட்டீன் ஆக்ஷன் சொல்றீங்க? ஒவ்வொரு வாரத்திலையும் இருக்கக்கூடிய திங்கக்கிழமைகள்ல சாலி வந்து தன்னுடைய குழந்தைகளை ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கு அழைச்சிட்டு போவா. இட்ஸ் ருட்டீன் பிராக்டிஸ். இந்த வாரம் அழைச்சிட்டு போனேன்னா அடுத்த வாரம் கூட்டின்னு போக மாட்டேங்கிறது கிடையாது. வழக்கமாவே அவர் திங்கக்கிழமைகள்ல ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கு கூட்டின்னு போறாங்க. The baby dash sleep now. The baby இப்போ வந்து ஒரு செயலானது நடந்துட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க மேம்? Now இப்பொழுது is sleeping now. My grandfather often dash over for dinner at the weekends. பொதுவாவே என்னுடைய தாத்தா வார இறுதிகள்ல அவர் வழக்கமாவே வருவாரு வீட்டுக்கு. Comes. It's also a routine action. They dash watch news on television. They dash watch news on television. அவங்க இப்ப டிவில நியூஸ பார்த்துட்டு இருக்காங்க. You dash too much food, too much of junk food. நீ ரொம்பவே இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டே இருக்க. இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா நீ சாப்பிடுற. She usually dash the newspaper in the morning. பொதுவாவே இட்ஸ் a routine action again. பொதுவாவே அவ கால வேளையில நியூஸ் பேப்பரை படிப்பா. ஸோ இங்க ரீட்ஸ்னு வருமா, ஷீ இஸ் ரீடிங்னு வருமா? ஷீ ரீட்ஸ் ஆப்ஷன் இல்ல மேம், அதனால ரீட்ஸ் தான் கொடுப்போம். அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வழக்கமாக செய்யக்கூடிய செயல்கள் இட்ஸ் ருட்டீன் ஆக்ஷன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் வரும் அப்படிங்கறத நீங்க மனசுல பதிவு வச்சுக்கணும். திஸ் ஃபிளவர் டேஷ் சோ குட். பா, இந்த பூ வந்து எவ்வளோ வாசனையுள்ளதா இருக்கு, நல்ல மனம் கொடுக்கக்கூடிய பூவா இருக்கு. திஸ் ஃபிளவர் ஸ்மெல்ஸ் சோ குட். ரொம்ப அற்புதமான மனம் இந்த பூ தருகிறது. The children dash play outside. குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. The children are playing outside. குழந்தைகள், சில்ட்ரன்ங்கிறது சப்ஜெக்ட், பன்மை வார்த்தை. பன்மை வார்த்தைக்கு வந்து துணை வினை சொல்லின உபயோகிப்போம் ஆர். ஐ டேஷ் டூ மை ஹோம்ஒர்க் நவ். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் டூயிங். நவ்ங்கிற வார்த்தை அந்த சென்டென்ஸ் எண்ட்ல இருக்கு. அந்த நவ்ங்கிற வார்த்தை ஒரு ஹிண்ட் பசங்களா உங்களுக்கு. தொடர்ந்து ஒரு செயலானது இப்போ நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமா இந்த நவ்ங்கிற வார்த்தை இருக்கும். யூஸ்வலி, நவ், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் இண்டிகேட் that a sentence is in simple or continuous form. He dash write a letter to his pen friend every month. He dash write. அவன் பொதுவாவே தன்னுடைய ஸ்நேகிதனுக்கு ஒவ்வொரு மாசமும் அவன் கடிதம் எழுதுவான். செக் பண்ணி பார்ப்போமா? சூப்பர். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். எங்க வந்து நம்ம வெறும் தொடர் நிகழ்காலத்துல எழுதுறோம், சாதாரண சாதாரண நிகழ்காலத்துல எங்க எழுதுறோங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா?
We'll see one more activity wherein you are going to formulate the sentence. Jumbled up இருக்கும் அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா கண்டினியூஸ் ஃபார்ம்ல this cricket he plays played has played playing அவன் இப்ப கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்கான் எப்படி சொல்லுவோம் அவன் he அவன்ங்கிறது சப்ஜெக்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஹெல்பிங் verb வரும் is இப்போ ஒரு செயலானது நடந்துட்டே இருக்கு என்ன செயல் விளையாடுறது he is playing cricket ஏன் மேம் he plays cricketன்னு எழுதலாமே 4 பாக்ஸ் கொடுத்ததுனால நீங்க he is playing cricketன்னு சொல்றீங்களா இல்ல he plays cricketனா அவன் சாதாரணமா அவன் பொதுவாகவே கிரிக்கெட் விளையாடுவாங்கிறத நம்ம அர்த்தமா புரிஞ்சுக்கோம் நான் என்ன ஹிண்ட் கொடுத்தேன் இப்போ ஒரு வேலையானது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கணும் Our market is where to I am going. நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்கேன் I am ஐங்கிறது சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஹெல்பிங் வேர்ப் வந்து am going எங்க போயிட்டு இருக்கேன் டு த எங்க போறேன் அதை வெளிப்படுத்தக்கூடிய ப்ரெபோசிஷன் டு தி மார்க்கெட் த அவங்களே கொடுத்துட்டாங்க பெரிய சென்டென்ஸ் okay this where was well they had a we digging are சப்ஜெக்ட் இங்க என்ன வார்த்தை இருக்கு தே தேங்கிறது சப்ஜெக்டா இருந்ததுன்னா அதனுடன் பின் தொடர்ந்து வரக்கூடிய தொடர் வினை சொல் என்ன வரலாம் நிகழ்காலத்துல தே ஆர் அவங்க இப்போ ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்காங்க என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காங்க தோண்டின்றே இருக்காங்க தே ஆர் டிக்கிங் ஒரு கிணற்றை அவர்கள் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் தே ஆர் டிக்கிங் அ வெல் one last sentence we'll see playing she football not is negative sentence அவ இப்ப கால்பந்து விளையாடிட்டு இருக்கல ஷீங்கிறது சப்ஜெக்ட் அவள்ங்கிறது மூன்றாவது நபருங்கிறதுனால துணை வினை சொல் இஸ் உபயோகிப்போம் ஒரு செயலானது நடந்துட்டு இருக்கல அப்படின்னா நாட் என்ன பண்ணல விளையாடிட்டு இருக்கல எதை விளையாடிட்டு இருக்கல கால்பந்த ஷீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால் ஓகே super so we have seen structure of the sentence meaning of the sentence then positive negative interrogative simple present tense I'm so sorry present continuous tenseல எப்படி வரும்ங்கறத புரிஞ்சுட்டோம் கரெக்ட்டா இப்போ நம்ம அடுத்தபடியா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस போலாம் ஓகே one moment I'm sharing the screen screen visible இருக்கா எல்லாருக்கும் choose the correct demonstrative determiner dash apples on the tree look ripe மரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்கள் பழுத்தாற்போல் காண்கிறது this that these it ஆப்பிள் பழங்கள் அதனால நம்ம எந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவா உபயோகிப்போம் ஆப்பிள் பழங்கள் I'll discuss the answers towards the end ஆன்சரை மட்டும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க A B C D இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பக்கத்துல that this these it இதுல எது பொருத்தமான பதில் உங்களுக்கு தோன்றுதோ நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியில நம்ம ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம்
choose the correct cardinal number. There are dash students in the class. கிளாஸ்ல இத்தனை மாணவர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஃபிஃப்த், 10th, 10th. Easy question. Third question. Identify the ordinal number. My birthday is on the dash day of June. என்னுடைய பிறந்த நாளானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு இருக்கு. இப்போ ஸ்கிரீன் வந்து விசிபிளா இருக்குன்னு நான் நம்புறேன். I'm sorry for the inconvenience. நான் மீண்டும் ஒரு தடவை
ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் கொஷின்ஸை. Choose the correct demonstrative determiner. Dash book near me is mine. Dash book near me is mine. That, those, this, these. Near me is mine. கிட்டக இருக்கக்கூடிய புத்தகமானது என்னுடையது. ஓகே. Next question. Choose the correct demonstrative determiner. Dash apples on the tree look ripe. This, that, these, it. Easy question. Next question. My birthday is on the dash day of June. My birthday is on the dash day of June. 6th day, 6th day, several day, many day. என்னுடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 6ன்னு சொல்லுவோமா, 6ன்னு சொல்லுவோமா, இல்லை நிறைய நாட்கள்ல வருது, நிறைய, எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஓகே. Fourth question. Identify the cardinal number in the sentence. I have dash pencils. Third, many, 5, first. என்கிட்ட நிறைய பென்சில்கள் இருக்கின்றன. நிறையாங்கிறது பயன்படுத்துவோமா? இங்க வந்து கார்டினல் நம்பரை உபயோகிக்க சொல்றாங்க. So which is the right option? Fifth question. Choose the correct article. Dash apple is on the table. A apple, an apple, the, no article. Sixth question. Choose the correct cardinal number. There are dash students in the class. First, fifth, 10, 10th. Seventh question. Choose the correct demonstrative determiner. Dash house across the road is very old. This, these, those, that. Eighth question. Choose the correct ordinal number. She stood dash in the line. 4, 4th, many, few. வரிசையில 4வதா அவ நின்னா. 4ன்னு சொல்லுவோமா, 4வதா, நிறையா, சிலது? எந்த ஆப்ஷன் சரியானது? எது ஆர்டினல் நம்பர்? இதுல பொருத்தமான ஆர்டினல் நம்பர் இந்த கேள்விக்கு? Ninth question. Choose the correct article. He is dash honest boy. A, an, the, no article. அவன் ஒரு நேர்மையான பையன். Honest. Last question. Choose the correct article. The dash sun rises in the east. A sun, an sun, the, no article. Okay. So in this session, number multiple choice questions pertaining to determiners பார்த்துட்டோம். Also, we have seen present continuous tense in today's class. ஏதாவது சந்தேகம் இருந்தா please make a note of it. அடுத்த செஷன்ல நீங்க கேட்கலாம், unmute பண்ணி கேட்கலாம், chat boxலயும் கேட்கலாம். So with this, I'll end the session over here. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you.